ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயின்ட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு குட்டி என்னோடய இந்தியா ஷாப்பிங் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லைஃப் அப்டேட்டும் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாதேக்கு பார்க்கணும். இங்கே நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறது இது மாதிரி மக்ஸ். இது நான் டிமார்ட்டில் வாங்கினேன். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, கலர் காம்பினேஷன்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 மக்ஸு நான் வாங்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே டிஷ் வாஷர் சேஃப் அண்ட் நான் மைக்ரோவேவ்லேயும் வைக்கிறேன். சேஃபாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த டைம் நான் டிமார்ட்டில் தான் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன். எல்லாமே ரொம்பவே சீப்பாக இருந்தது. சில ஐட்டம்ஸ் இப்போ கிச்சனோட இது மாதிரி பாத்திரங்கள்லாம் நல்லா கொஞ்சம் திக் குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து நம்ம வாங்கினோன்னா நல்லாவே இருக்குது. இது 718 ஒரு 720 தான் இந்த பேன். ஆனால் இந்த கடாய் அவ்வளோ திக்காக, பாட்டம் அவ்வளோ திக்காக இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அடியில் ஒட்டுறது இல்லை. அதே மாதிரி தான் இது இந்த இதுவுமே எல்லாமே ஒரு 800 தான் இருந்தது. பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சிலது இருந்தது ஒரு 300-400க்கு. பட் அதெல்லாம் ரொம்ப தின்னாக இருந்தது பாட்டம். ஸோ நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற பாட்டம் இருக்கிற மாதிரி நான் எனக்கு எங்கள் கடாய் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி தடுக்கா பேன் என்கிட்ட ஆல்ரெடி தடுக்கா பேன் இருந்தது. பட் நம்மளுக்கு எனி டைம் பாத்திரம் பார்த்தாச்சுன்னா திரும்பி வாங்கணும்னு தோணும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதில் இந்த தடுக்கா பேன் வாங்கிட்டேன். அடுத்தது இந்த பராட்டா ஆர் நம்ம டிக்கி அது மாதிரி எதையும் பண்ணுறோன்னா அந்த ப்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் அம்மா வீடுகிட்ட இருக்கிற டிமார்ட்டில் அவ்வளோ செலெக்ஷன் இல்லை, ஒரு குட்டி டிமார்ட் தான் அது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ். இதுவுமே ஒரு குட்டி பூஜாவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கின்னு வந்திருக்கேன். நம்ம மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கட்டோரிஸ்லாம் அங்கே இருந்தது. இதெல்லாம் பிராஸ் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு தெரியாது இது பிராஸாக ஒரு கோட் பண்ணியிருக்கா எனக்கு தெரியாது. பட் குவாலிட்டி நல்லா இருந்தது. குட்டி குட்டி கப்ஸு தான். இது எல்லாமே நான் வாங்கியிருக்கிறது இப்போது பூஜைக்கு வாங்கியிருக்கேன். நம்ம பூஜை தாலி பகவானுக்கு தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி கப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாப்பிட்ற பிளேட் மாதிரி வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். இந்த பிளேட்டுமே எல்லாம் ரீசனபிளாக தான் இருந்தது. 199 அது மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு தெரியாது இது பிராஸாக என்ன தெரியாது. நான் எனிவே இதை ஹேண்ட் வாஷ் தான் பண்ண போகிறேன், டிஷ் வாஷர்லாம் போட போகிறதில்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி இது நான் கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்திரம் குக்கர் இதெல்லாம் எவ்வளோ இருந்தாலுமே இன்னும் பார்க்கறச்சி டெம்டிங்காக தான் இருக்கும். இந்த ஒரு 2.5 லிட்டர் குக்கர் நான் இப்போ வாங்கிட்டேன். இன்ஸ்டன்ட் பாட் இருந்தாலுமே இந்த குட்டி குக்கர் சட்டுன்னு எதையும் வைக்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பாட்டை தூக்கி அந்த பெரிய பாட்டை தூக்கி வைக்க வேண்டாம், குக்கர்லேயே டக்குன்னு வச்சு விடலாம் தான் இந்த குக்கர் வாங்கிட்டு இருக்கேன். இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அமேசானில் பார்க்கறதுக்கு ஆன்லைன் பார்க்கறச்சே கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது. பட் இது ஆக்சுவலி ரொம்ப குட்டி. இப்போ வீடியோவில் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியலாம். ஆனால் இது ரொம்ப குட்டி வழக்கு. அழகாக இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பிராஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஆனால் ரொம்ப குட்டி வழக்கு தான். அடுத்தது நான் அமேசானில் எனக்கு ஒரு கிளே துர்கா வாங்கின மாதிரி இருந்தது. அதனால் இது வாங்கினேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேக்டாக வந்தது. ஸோ நான் அதை அப்படியே ஜஸ்ட்டு பீஸை செக் பண்ணிவிட்டு திரும்பி அதில் செலோ டேப் போட்டு அதை அப்படியே எடுத்துன்னு வந்தேன். பீஸ் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டெக்கோராகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பூஜா ஷெல்ஃப்க்கு மேலே கூட மாட்டிக்கலாம். அதுக்கு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நான் ஃப்யூச்சரில் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் இந்த வழக்கு தான் வாங்கினேன். ஒன்று கல் வழக்கு. பட் ஆனால் இது யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது தெரியல எனக்கு. ஏன்னா நான் ஒரு டைம் அங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த எண்ணெய் அதுலேருந்து போகிறது இல்லை, பிசுக்கா இல்லை. பட் அதில் எண்ணெய் இப்படி ஒரு மாதிரி சீப்பன் ஆயிருக்கு. இப்போ வரலட்சுமி நோன்பு, கணபதி சதுர்த்தி அப்படின்னு எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது மெயினாக பூஜைக்காக தான் வாங்கிட்டு இருக்கேன். இது சில்வர் இல்லை, சில்வர் மாதிரி. பட் இதில் அவ்வளோ அழகான அந்த ஷங்கு சக்கரம் அதெல்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி காது இருந்தது. இதுக்கு 2 இப்படி காது வச்சு இருந்தது. ஸோ இது ஆக்சுவலி அம்மா ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தா. ஸோ 3 இருந்தது. அந்த 3த்தையுமே நான் இங்கே எடுத்துன்னு வந்திருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் காமிக்க போகிறது எல்லாமே அம்மாட்ட இருக்கிறது தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இது ரொம்ப பழைய அந்த
காலத்து வந்து வழக்கு அப்படின்னா எங்கள் அம்மா இதில் வந்து நான் வழக்கு ஏத்தரிச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து என்னோட அம்மாவோட பாட்டியோட அவ்வளோ பழைய வழக்கு இது. அதுக்கப்புறம் இது வந்து இங்கே யானை வழக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இது மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. இது வந்து இன்னொன்று டிஃப்ரெண்ட் டைப்பாக இதில் வழக்கு பார்த்தோன்னா சைட் வேஸாக இருக்கும். யூஸ்வலி அந்த யானை வழக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக தான் இருக்கும். பட் இதில் வந்து இப்படி சைடு வேஸாக இருக்கும். நம்ம அதை ஃபுல்லாக மேலே திருகி வச்சோன்னா 2 சைடுமா இப்படி அந்த வழக்கு இருக்கும். அழகாக இருந்தது இது. இது வந்து ஒரு பெரிய பிராஸ் பாத்திரம். இது வந்து குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பிளான்டர் மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப பழைய தாம்பாளம். இது அவ்வளோ ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து அது அவ்வளோ திக்காக தெரியலை, பட் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த உருளியுமே அவ்வளோ ஹெவியாக இருக்கும். குட்டி உருளி ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும், பிரான்ஸ் உருளி. இதில் வந்து குக்கிங் கூட பண்ணலாம், பட் நான் வந்து இதில் ஹோம் டெக்கோருக்கு தான் மெயினாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எல்லா ஐட்டம்ஸுமே நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இதே ஒரு ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு இந்த பிராஸ் கலெக்ஷன் ஒரு பிராஸ் டெக்கோரில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் வந்து அதையுமே ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி வழக்கு வந்து ரொம்ப கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸும் பண்ணுவேன், எல்லா வழக்கும் மாற்றி மாற்றி ஏற்றுவேன். ஸோ இது மாதிரி இன்னும் வழக்கு ஆல்ரெடி என்கிட்ட இதே மாதிரி இருந்தது தியாஸ்லாம், அதே மாதிரி இன்னும் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ஐட்டம் என்னதுன்னு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிய வைக்கணும். இது வந்து ஆக்சுவலி அந்த ஃபயர் வந்து அந்த காலத்தில் அந்த இதில் குக் பண்ணுறச்சே கேஸ் ஸ்டவ் இருக்காது. ஸோ அந்த சூலா மாதிரி இதில் குக் பண்ணுறச்சே இதால் தான் ஊதி அந்த ஃபயரை வந்து நம்ம பெருசாக்குற மாதிரி இருக்கும். இதுவுமே பிராஸோடு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, அதனால் இதை எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பிரான்ஸோட குக்கிங் கரண்டி. இது வந்து ஒரு வெங்கல பானை. இதில் வந்து நம்ம பொங்கல் டைரெக்டாக ரைஸ் கூட இதில் வடிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி 2-3 வெங்கல பானை இருக்குது. இது வந்து ஒன்று இது கொஞ்சம் இன்னும் பெருசாகவே இருக்கும். ஸோ இதில் டைரெக்டாக நம்ம குக்கிங் கூட பண்ணலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு யூனிக்கான ஐட்டம். என்னோட ஹஸ்பண்டோட பாட்டியோட இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் அது மாதிரி இருக்கும்னு அது மாதிரி தான் நினைக்கிறேன்னா. ஏன்னா இதில் இது மாதிரி 2 பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட் எடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஃபுட்டு மாதிரி எதையும் வச்சுக்கலாம். ட்ரை ஐட்டம்ஸ் இப்போ நம்ம எதையும் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா இது வந்து ஸ்பில்லே ஆகாது. ஏன்னா அதோட மூடி வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கே மூடுறத, அந்த மூடி பெருசாக இருக்கிறதுனால ஸ்பில் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கும் இது. இது வந்து அவ்வளோ பழைய பல்லாங்குழி. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 years ஓல்டு இருக்கும். இது வந்து நான் டெக்கோருக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். எனக்கு வந்து இது என்னோடய பாட்டியோட ஞாபகமாக நிறைய ஐட்டம்ஸ் நான் வச்சுட்டுருக்கேன். அதுலேருந்து இது ஒரு ஐட்டம். ஏன்னா நானும் பாட்டியும் இது அவ்வளோ விளையாடி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஐட்டம். அதுக்கப்புறம் இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். வுடன் பேர்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறச்சே உங்கள்கிட்ட அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சமாக ஏதோ ஜுவல்லரி நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேனோ அதுவுமே ஷேர் பண்ணுறேன். நான் ஜுவல்லரி வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஆக்சடைஸ்ட் அந்த ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப அழகான ரிங். இது வந்து எந்த அவுட்ஃபிட்டோடையும் போகலாம். இந்தியன் அவுட்ஃபிட் ஒரு இண்டோ வெஸ்டர்ன் போட்டுக்கரிச்சு கூட இதை நம்ம போட்டுட்டோம்னா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே உங்கள் எல்லாரோடையுமே இன்னொன்று ஒரு என்னோடய லைஃப் அப்டேட் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு 2 months வந்து வேலைக்கு போயின்ட்டுருக்கேன். ஸோ இன்னுமே ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து என்னோடய ஒர்க்கிங் ரொட்டீன், அதே மாதிரி நான் மீல் ப்ரெப் என்ன பண்ணுறேன், வீக்கெண்ட்ஸில் வந்து எப்படி என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இது மாதிரி கண்டென்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
இங்கே வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ஷேர் பண்ணுறேன். புது கடாய் வாங்கியிருக்கோம், அதில் தான் இன்றைக்கி நான் ரெசிபி பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் கொஞ்சமாக பாலக் வந்து முதல்ல கட் பண்ணிக்க போகிறேன். இந்த பர்டிகுலர் டே வந்து என்கிட்ட அவ்வளோ வெஜிடபிள்ஸ் உள்ளே இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு நான் வந்து ஒரு 2 ரெசிபிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாரோடையும். கொஞ்சமாக பாலக் சாப் பண்ணிட்டுருக்கேன். கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுருக்கேன். ஆயிலில் வந்து நம்ம கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து வெந்தயம் அதில் ஆட் பண்ணிவிடலாம். கடுகு வெந்தயம் வந்து நல்லா இப்படி பொரிஞ்சு வந்த உடனே ரெட் சில்லிஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்ததுன்னா ஆக்சுவலி காரத்துக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். பச்சை மிளகா கொஞ்சம் வதக்கின அப்புறம் இங்கே வந்து நான் எங்கிட்ட வந்து சால்டட் அண்ட் ரோஸ்டட் பீனட்ஸ் இருந்ததுனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீனட் இருந்ததுன்னா முதல்ல அதை வதக்கி அதை சைடில் எடுத்து வச்சுன்ட்டு இந்த தடுக்கா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்லைட்டாக நம்ம இங்கே ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணால் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பாலக் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம இப்படி வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சாலே இந்த குவான்டிட்டி வந்து சட்டுன்னு குக் ஆகிடும். அங்கே பாலை காரத்துக்குள்ளேயும் இங்கே வந்து நான் 1 கப் இல்லை மோர் இப்படி சிலுப்பி வச்சுட்டுருக்கேன். மோரில் வந்து கொஞ்சமாக பேசன் அண்ட் கொஞ்சமாக அரிசி மாவு இது ரெண்டுமே கலந்துட்டுருக்கேன். இது ரெண்டும் கலந்து நம்ம போடுறச்சே வந்து நம்ம இந்த பாலக் போட்டு இந்த கடி பண்ணுறச்சே மோர் வந்து இப்படி திரிஞ்சு சக்கையும் தண்ணியுமா ஆகாது, அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காகவே இருக்கும். வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இது மாதிரி கொஞ்சம் நேரம் விடாதிக்கு இப்படி கலரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அது ஃப்ராத்தி ஆன அப்புறம் நம்ம வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த குழம்பு வந்து தெரியாது. இங்கே வந்து இது ஸ்லைட்டாக இப்போ ஃப்ராத்தியாக இருது. இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் அதை கொதிக்க விட்டேன், கலரிண்டே இருந்தேன். அது கொதிச்ச அப்புறம் இங்கே வந்து அந்த புது தடுக்கா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு கார்லிக் சாப் பண்ணி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இங்கே மேலே இதில் தடுக்கா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப், இது வேணும்னு இல்லை, ஆனால் இது வந்து நம்ம ஆட் பண்ணுறச்சே வந்து ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இந்த ரெசிபி வந்து ஒரு 10 மினிட்ஸில் ரெடியாகிற ரெசிபி. லிட்ரலி 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இங்கே வந்து நான் லிஜ்ஜத் பாப்படு மாதிரி அந்த மசாலா பாப்படுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அப்பளம் தான் இங்கே எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து இப்படி குட்டி ரொம்ப குட்டி பீஸும் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் பீசஸில் நான் இது மாதிரி கையால் உடச்சி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுண்டு அது சூடாகிறதுக்குள்ளேயும் இங்கே வந்து மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சமாக தனியா பவுடர், சால்ட் போட்டு தண்ணி விட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து டக்குன்னு நம்ம ஒரு ஐட்டமாக எடுத்து தடுக்கால போட்டு இந்த ரெசிபி நம்ம வந்து சட்டுன்னு பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரெடியாக வச்சுட்டோம்னா இது ரொம்ப டக்குன்னு ஆகிடும். இப்போ இங்கே வந்து தடுக்காக்கு நான் வந்து இங்கே கார்லிக் ஆட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் ஜீரா ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச அந்த மிக்சரையும் இதில் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி விடலாம். அதுக்கு நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுண்டு நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அப்பளம் அதையும் போட்டு கொதிக்க விட்டோம்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பாப்படோட ஒரு குவிக் கிரேவி ஒரு சப்ஜி மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோடையுமே இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.